அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷ்ணா நாலேஜம். நான் உங்கள் கிருஷ்ணா. ஒரு கதை சொல்லட்டுமா சார்? ஒரு கிராமத்து கதை. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே வேளாண் குடிகள், அது கூலி தொழிலாளிகள். அந்த கூலி தொழிலாளிகளா இருக்கிற அந்த கிராமத்துல ஒரு தம்பதி, அந்த தம்பதியிற்கு ஏழாவதா ஒரு பிள்ளை பிறக்கிறது, ஆண்மகன். அந்த ஆண்மகன் பிறந்த சில மாதங்களிலே அந்த பையனோட அப்பா இறந்து போகிறார். அந்த கைம்பெண் அந்த 7 பிள்ளைகளையுமே காப்பாற்றி வராங்க. துரதிர்ஷ்டவசமா அந்த கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெரும் துயர் ஒன்று நடக்கிறது. என்னன்னா, அந்த கிராமத்தை காலரா தாக்குது. இந்த காலராவில் கிராமத்து மக்கள் பலர் இறந்து போகிறார்கள். அவர்களை புதைக்காமல் அந்த கிராமத்து மக்கள் வயல்வெளிகளை, திறந்த வெளிகளே தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அப்படி எரிந்து விடுவது கூட ஒரு காரணமாக இருக்கிறது. அது வேகமாக அதன் தாக்கத்தை அதிகப்படுத்தி விடுகிறது. அப்படியா இந்த கைம்பெண் தன்னுடைய 7 பிள்ளைகளுக்குமே காலரா வந்திருக்கிறது. அவங்கள அந்த நோயிலிருந்து காப்பாற்றுகிறார்கள். தன்னை பலி கொடுத்து தன் அம்மா இறந்து போகிறார். அந்த 7வது மகன் சிறுவனாக இருக்கிறான். தன் அம்மா இறந்த அந்த ஏக்கத்திலே அவனுடைய கை கால்கள் எல்லாம் வீங்கி விடுகிறது. அம்மா இறந்த பிறகு அந்த மற்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் சென்னைக்கு புலம்பெயர்ந்து விடுகிறார்கள் இந்த சிறுவனை விட்டுவிட்டு. இந்த சிறுவனுக்கு வேற நாதி இல்லை. தன்னுடைய சித்தப்பா வீட்டுல வளர்றான். சித்தப்பா வீட்டுல இருந்து அவனால பள்ளிக்கூடம் போறதுக்கான வசதிகள் இல்லை. ஏன்னா அங்க அவனுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதனால அவன் மாடு மேய்க்கிறான். இந்த மாடு மேய்க்கும் போது தன்னுடைய நண்பர்கள்கிட்ட என்ன சொல்றான்னா, கழுத மேய்ச்சாலும் கம்பெனியில மேய்க்கணும்டா அப்படிங்கிற ஒரு வாசகத்தை திரும்ப திரும்ப அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். சித்தப்பா வீட்டுல தன்னுடைய வாழ்க்கையை ஓடுது. கூழோ கஞ்சியோ குடிச்சுட்டு அவன் நாட்களை நகர்த்துறான். ஆனா அவனுடைய கனவு கழுத மேய்ச்சாலும் கம்பெனியில மேய்க்கணும் அப்படிங்கிற கனவு அவனை துரத்தி கொண்டே இருக்கிறது. யாரிடமும் சொல்லாம அந்த கிராமத்தை விட்டு ஒரு நாள் அதிகாலை 4-5 மணிக்கெல்லாம் கிளம்பி விடுகிறான். அங்கிருந்து நடந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு நகரத்துக்கு வரான். வருகின்ற இடைவெளியில் காடுகள். இந்த காட்டை கடந்து வரும்போது ஒரு இடத்துல அவனை நரி மடக்குது. நரி மடக்கும் போது தன்னுடைய சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் சொன்ன ஞாபகம் வருது. நரிய இந்த பக்கம் ஹோய் ஓயின்னு கத்துனா அந்த நரி விலகி போயிடும் அப்படின்னு கத்தி பார்க்கறான். அது விலகி ஓடிடுச்சு. அங்கிருந்து வந்து அந்த சிறுநகரத்துல இருந்து மின்சார ரயில்கள் இயங்குறத பார்க்கறான். அந்த ரயில்ல ஏறி சென்னைக்கு வந்துடுறான். ஏன்னா தன்னுடைய அண்ணனும் அக்காக்களும் சென்னையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. சென்னையில இருக்கிற குறிப்பிட்ட ஒரு பகுதி, அந்த பெயரும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அங்க வந்து மின்சார ரயில இருந்து இறங்கி அங்கிருந்து அந்த தன்னுடைய சகோதர சகோதரிகளை தேடி பயணிக்கிறான். ஒரு வழியா அவனுக்கு அவங்க கிடைச்சிடுறாங்க. படிக்காதவன், அவனுக்கு என்ன வேலை கிடைச்சிருக்க போகுது? ஏதோ ஒரு கூலி தொழில் செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். தன்னுடைய அண்ணன் ஒருத்தர் மும்பைக்கு போயிடுறாரு. அவரு திரும்பி வந்த போது அவரோடு சேர்ந்து இவனும் மும்பைக்கு போயிடுறான். மீண்டும் மும்பைக்கு போன பிறகும் மொழி தெரியாது. அங்க போய் வேற என்ன வேலை செய்திருக்க முடியும்? மார்வாடிகள் நிறைந்த அந்த ஒரு பெரும் நகரத்துல அவனுக்கு மூட்டை தூக்குற கூலி தொழில் தான் கிடைக்குது. மூட்டை, இந்த துணிமணிகள் தூக்குற பெரிய பெரிய மூட்டைகளை தூக்கிக்கிட்டு 2 மாடிகள் 3 மாடிகள் 4 மாடிகள் ஏற வேண்டிய அந்த ஒரு தொழில் கிடைக்குது. அதுல கிடைக்கிற வருமானத்தை சேமித்து வைக்கிறான். தன்னுடைய அண்ணனுக்கு உதவி பண்றான். அங்கிருந்து அவனுடைய கனவு அவனை துரைத்து கொண்டே இருக்கிறது. கழுத மேய்ச்சாலும் கம்பெனியில மேய்க்கணும் அப்படிங்கிறது. அப்படியா அவன் போய் சேர்ற இடம்தான் இந்திய இராணுவம். இந்திய இராணுவத்துல அவனுக்கு வேலை கிடைச்சு அவன் அங்க பணி புரிந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு நிபந்தனை வருது. என்னன்னா, அங்க பணி புரிகிறவங்க எல்லாருமே அவங்களுடைய பிறந்த தேதிக்கான சான்றிதழை கொடுக்கணும் அப்படின்னு. அவன் அங்கிருந்து கிராமத்துல இருக்கிற அவனோட உறவினர்கள் யாரோ ஒருத்தருக்கு கடிதம் எழுதுறான். அவனுடைய பிறந்த தேதியை கேட்டு. அங்க யாரும் அவனுக்கு உதவி பண்றதுக்கு இல்லை. ஒரு வழியா அந்த இந்திய இராணுவத்திலிருந்து அவனால தொடர்ந்து பயணிக்க முடியல. அங்கிருந்து வெளியே வந்துடுறான். திரும்ப மூட்டை தூக்குற வேலை தான். அங்க ஒரு நண்பர், அவரோட நண்பர் மூலயமா மும்பை கார்பரேஷன்ல ஒரு வேலை கிடைக்குது. ஸோ அவனுடைய கனவு கழுத மேய்ச்சாலும் கம்பெனியில மேய்க்கிறது ஒரு வழியா அவனுக்கு கிடைக்குது. அதன் பிறகு திருமணம்.
தன்னுடைய சகோதரியின் மகளை திருமணம் செய்திக்கிறான். பிறகு குழந்தைகள். ஆனா தன்னுடைய தனி மனித வருமானம் இந்த குடும்பத்துக்காக போதுமானதாக இல்லை. அதனால அவன் தொடர்ந்து அந்த மூட்டை தூக்குற வேலையை போய்கிட்டு இருக்கான். அதுல வர்ற வருமானத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பழங்களை வாங்கி குவிக்கிறான். பழங்கள் சாப்பிட்டு அந்த பிள்ளைகள் வளர்றாங்க. தனக்கு கிடைக்காது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதா அதுக்கான நோக்கமா இருந்து பிள்ளைகள் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிற அந்த தகப்பனால அந்த பிள்ளைகள் சாப்பிடாம இருந்துட்டா அவனால பொறுத்துக்க முடியறதே இல்லை. அப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சா அந்த பிள்ளைகளுக்கு விழுகிற அடி அதனுடைய எண்ணிக்கை அளவற்றதாக இருக்கும். சாப்பிட்டா மட்டும்தான் விடுவான். அந்த மாதிரியான ஒரு மனிதர் தன்னுடைய மூத்த மகன் அவனை படித்த தன் மைத்துனரிடம் ஒப்படைத்து என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த மைத்துனரும் அந்த மகனை படிக்க வைக்கிறார். அந்த மகன் நன்றாக படிக்கக்கூடியவன், எப்பொழுதுமே பள்ளியில் முதல்நிலை மாணவனாக இருக்கக்கூடியவன். அந்த அந்த பெரிய மகன் படித்து அவன் அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு பதவி அடைகிறான். அது தந்தைக்கான மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கிறது. அவன் படித்ததுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா தன் தந்தையுடைய மூட்டையை இறக்கி வைக்கணும் என்பதற்காக. ஆனாலும் இந்த மனிதர் தன் ஓய்வு காலத்துக்கு வரை அதை சுமந்து கொண்டுதான் இருந்தார். அதன் பிறகும் கிராமத்துக்கு வந்து சேர்ந்த பிறகும் அவரால் அந்த உழைப்பை நிறுத்த முடியாமல் தன்னுடைய இறுதி நாட்கள் வரை உழைத்து கொண்டிருக்கிறார். அப்பா ஓய்வுக்கு பிறகு அந்த மூத்த மகன் குடும்பத்தின் சுமையை தூக்க ஆரம்பிக்கிறார். அது அப்பா சொல்லிக் கொடுத்ததில்லை, வாழ்ந்து காட்டிய அந்த மூத்த மகனின் உதவியோடு அவருடைய இரண்டாவது மகன் கல்வி பயில்வதற்கு ஒரு எந்த தடையும் இல்லாமல் தொடர்கிறது. அந்த மூத்த மகன் தன்னுடைய இரு தங்கைகளுக்குமே அவருடைய திருமணங்கள் அனைத்தும் செய்து வைக்கிறார். மூத்த மகனை பத்தி பேசியாச்சு. இரண்டாவது மகன் யார் என்பதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். இரண்டாவது மகன் ஒரு பொறியாளன். அந்த மூத்த மகனின் தயவால் உருவான ஒரு பொறியாளன், அந்த கிராமத்திலிருந்து உருவான முதல் பொறியாளன். தந்தைக்கான மிகப்பெரிய பெருமை, தமையனுக்கான பெருமை அந்த இரண்டாவது மகன் தான். நான் உங்களோடு இந்த கதையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று தந்தைய தினத்தில் என் தந்தையின் தியாகத்தையும் அதன் பிறகு தந்தைக்கு நிகராக தமையனின் குடும்பத்திற்காக சுமை தூக்கியது இந்த தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இனிய தந்தையர் தினம் வாழ்த்துக்கள். அப்பா, நீங்கள் கட்டிய கோட்டைக்கு நாங்கள் இன்று இளவரசர்களாக இருக்கிறோம். ஆனால் சுயம்பாய் வளர்ந்த உங்களுடைய உழைப்பும் அதில் இன்று நாங்கள் அனுபவிக்கிற அத்தனை சுகங்களும் என்றென்றும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விட்டு சென்ற உங்களுடைய வழிகள் நிறைந்த அந்த வாழ்க்கை தான். அது என்றென்றும் மறப்பதற்கில்லை. காரணம், எப்போதெல்லாம் என் மகன் அப்பா என்று அழைக்கிறானோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உயிர் தெளிந்து வந்து எங்கள் முன்பாக நிற்பது போலவே உணர்கிறோம். நன்றி. எத்தனை சுமைகள் சுமந்திருப்பீர்கள், எத்தனை நாள் பட்டினி கிடந்திருப்பீர்கள், எத்தனை நாள் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்திருப்பீர்கள். ஆனால் எப்பொழுதும் எங்களுக்கான வயிறு குறைந்திருந்ததே இல்லை, எப்போதும் நிறைத்தே இருந்தீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எங்கிருந்தாலும் உங்களை எப்போதும் நினைவு கூறுவோம். இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருமுறை நன்றி அப்பா. இந்த வாழ்க்கைக்கு நன்றி. இந்த கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி.